சோலார் குக்கர் மூலம் பள்ளிகளில் சத்துணவு தயாரிக்க திட்டமிடப்பட்டு முதல் கட்டமாக 10 லட்சம் ரூபாய் செலவில் கோவை மாநகராட்சி பரிசோதனை முயற்சியில் ஈடுபட்டுள்ளது. சமையல் கேஸ் பயன்பாட்டை குறைக்கும் விதமாக கோவை மாநகராட்சிக்குட்பட்ட 16 மேல்நிலைப் பள்ளிகளில் சூரிய சக்தியில் இயங்கும் சோலார் குக்கர் பயன்படுத்த திட்டமிடப்பட்டது. இதற்காக ஒடிசா மாநிலம் டியோராம் கொந்தர் நிறுவனம் சோலார் குக்கர்களை வடகோவை மாநகராட்சி பள்ளிகளில் நிறுவியது. 3 அடி நீளம் 6 அடி அகலத்தில் சூரிய ஒளியை பிரதிபலிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இரும்பு வளையத்தில் சோலார் குக்கர் பொருத்தப்பட்டு உணவு தயாரிக்கப்படுகிறது. இதற்காக முதற்கட்டமாக 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு சோலார் குக்கர் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சோலார் குக்கர் பயன்படுத்துவதன் மூலம் சுற்றுப்புற சூழலை பாதுகாக்கலாம் என்று கோவை மாநகராட்சி மேயர் வேலுச்சாமி தெரிவித்தார். கோவை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய 16 பள்ளிகளுக்கு சத்துணவு உணவு தயாரிக்கக்கூடிய திட்டத்தில் சோலார் குக்கர் மூலமாக உணவு தயாரிக்கக்கூடிய திட்டத்தை எடுத்தோம். வடகோவை மேல்நிலைப் பள்ளியில் முதல் துவக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக சமையல் செய்வதற்கு வசதியாக இருக்கின்றது. அதேபோன்று சுற்றுச்சூழல் பாதிப்பில்லாத நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. சோதனை முறையில் நிறுவப்பட்டுள்ள சோலார் குக்கரின் பயன்பாடு சிறப்பாக இருந்தால் கோவை மாநகராட்சிக்குட்பட்ட அனைத்து பள்ளி மற்றும் அரசு அலுவலகங்களில் நிறுவப்படும் என்றும் மேயர் வேலுச்சாமி தெரிவித்துள்ளார். 7 கிலோ அரிசியை சமைக்கக்கூடிய இந்த சோலார் குக்கரில் தற்போது பரிசோதனை முறையில் 3 கிலோ அரிசியும் 50 முட்டைகள் வரையும் வேக வைக்கப்படுகிறது.